அரசியலில் பல பேர் ஏற்றத்தாழ்வை பார்த்தவங்க. அவங்களுக்கு சீக்கிரத்தில் கண்ணீர் வராது. மறைந்த தகைசால் தமிழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு செவ்வணக்கம். மகத்தான தலைவர் நல்லக்கண்ணு பத்தி பேசுறதுக்கு முன்னாடி சில நிமிஷங்கள் மௌன அஞ்சலியை செலுத்திட்டு ஆரம்பிக்கலாம். பெருந்தமிழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய போராட்டம் எங்க இருந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற வரலாற்றை பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி மீசமயிர புடுங்கி போட்ட வரலாறு என்ன அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். மீசை இல்லாத நல்லக்கண்ணுவை தான் நாம அதிகமா பார்த்திருப்போம். அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. 1949 நெல்லை சதி வழக்குல நல்லக்கண்ணு அவர்கள் கைது செஞ்சப்ப அவருக்கு பெரிய மீசை இருந்திருக்கு. அதை பார்த்த போலீஸ்காரர் ஒருத்தர் அவரோட ஒவ்வொரு மீசை முடியையும் கையாலேயே பிடுங்கி போட்டிருக்காரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நீதி கிடைக்கிற வரைக்கும் தான் மீச வளர்க்க போறது இல்ல அப்படின்னு முடிவெடுத்த நல்லக்கண்ணு கடைசி வரைக்கும், அதாவது சாகுற வரைக்கும் மீசையே வளர்க்கல. 80 வருஷமா அரசியல்ல ஈடுபட்டுக்கிட்டு வரக்கூடிய நல்லக்கண்ணு இது வரைக்கும் எம்எல்ஏ எம்பி அப்படின்னு எந்த பதவியிலும் இருந்தது இல்ல. அரசியல்ல இருக்கும் பலரும் சொந்த வீடு காரு பங்களா அப்படின்னு ஆடம்பரமா இருந்துட்டு வரக்கூடிய நிலையில இப்ப கூட சென்னை ராஜபாதி அரசு மருத்துவமனையில தான் சிகிச்சை பெற்று வந்தார். பணத்தை விரும்பாத ஒரு அரசியல் தலைவர். இன்னொரு பெரிய அபூர்வம் என்னன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தோழர் நல்லக்கண்ணுவுக்கும் ஒரே வருஷத்துல 100 கொண்டாட்டம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட அடையாளம் ஆர் நல்லக்கண்ணு 1925 தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டத்துல பிறந்திருக்காரு. சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்த இவர் பள்ளி காலத்திலேயே ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டார். காங்கிரஸ் கட்சியில இளம் வயசுலேயே சேர்ந்த நல்லக்கண்ணு இந்திய விடுதலை போராட்டங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாரு. தன்னோட 18வது வயசுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ந்து நல்லக்கண்ணு தோழர் நல்லக்கண்ணுவா மாறினார். அன்னைக்கு தொடங்கின ஒடுக்கப்பட்ட ஏழை தொழிலாளர் உழைக்கும் வர்க்க விளிம்பு நிலை மக்களுக்கான நல்லக்கண்ணுவோட போராட்டம் இறப்பு வரைக்கும் தொடர்ந்துச்சு. இந்தியாவில் இந்த ஆணவ கொலையை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். உழறவனுக்கு தான் நிலம் சொந்தம் அப்படின்னு பசியில வாடிய ஏழை எளிய மக்களோட பசிய போக்கின மாபெரும் போராளி. தொடர்ந்து தன்னை முழு நேர மக்கள் பணியாளரா அர்ப்பணிச்சுக்கிட்ட நல்லக்கண்ணு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா கம்யூனிஸ்ட் மேல இந்திய அரசு தொடுத்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிரா போராடினார். சமூக நீதிக்காக குரல் இதுல ஆயுத புரட்சியை தூண்டினதா, அரசுகளை கவிழ்க்க முயற்சி செஞ்சதா சொல்லி நெல்லையில சதி வழக்கு போடப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டார். பின்னாடி கடந்த 1952ஆம் ஆண்டு இந்த வழக்குல நல்லக்கண்ணுவுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. அப்போ அவருக்கு வயது வெறும் 27 தான். தொழிலாளர் போராட்டங்கள் மட்டும் இல்லாம பட்டியலின சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் சமூக நீதிக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார். இயற்கை வளங்கள் சுரண்டப்படுறதுக்கு எதிராகவும் சுற்றுச்சூழல் மாசை ஏற்படுத்தும் தொழிற்சாலைகளுக்கு எதிராகவும் பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர் நல்லக்கண்ணு. நெல்லை தாமிரபரணி ஆற்றுல மணல் கொள்ளை கும்பலுக்கு எதிராக போராடி வெற்றியும் கண்டாரு. செங்கொடி வீரம் குறையாது கட்டி காத்த போராளி நல்லக்கண்ணு அவர்களுக்கு செவ்வணக்கம்.